காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பிடம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பொது ஏலம் விடப்படாமல் தனிநபர் ஆக்கிரமிப்பில் வசூல் செய்வதாக கூறி அதிமுக, பாமக, சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையர் மற்றும் துணை ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆளுங்கட்சியை சேர்ந்த தனிநபரின் ஆக்கிரமிப்பால் கழிப்பறையை பயன்படுத்துவோரிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சி மாநகராட்சிக்கு பெரிய வருவாய் இழப்பு தரும் பஸ் ஸ்டாண்டு கழிப்பறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு கழிப்பறைக்கு இன்னும் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே டெண்டர் கேட்டு நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆணையர்கிட்டையும் நாங்கள் முறையாக மனு கொடுத்து அனைத்து எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் சைன் பண்ணி ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட கொடுத்தோம். விரைவில் டெண்டர் வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக 1.5 வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டு இப்போ இந்த கமிஷனர்கிட்டையும் அதே போல் மனுவை கொடுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இவரும் காலம் தாழ்த்திக்கினே இப்போ இன்றைக்கி காலையில் நாங்கள் மொத்த மாமன்ற உறுப்பினரும் பார்க்கும்போது எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பண்ணித்தரேன்னாரு. ஏசி வரலை, அசிஸ்டன்ட் கமிஷனர் வரலை, அதனால் எனக்கு 2 நாள் டைம் கொடுனாரு. நாங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் திரும்பவும் அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்தோன்னே பஸ் ஸ்டாண்டுக்கு எதுவும் முறையான டேட்டா இல்லை, டெண்டரே இல்லை. டெண்டர் விடாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த 3 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நடத்திட்டு வந்ததில் என்னன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மாநகராட்சிக்கு 1 ரூபாய் கூட வருவாய் ஈட்டலை. அது சம்மந்தமாக நாங்கள் கேள்வி கேட்க நாங்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரோட அறைக்கு போகும்போது உரிய மரியாதை தராமல் எங்களை அவமானப்படுத்தி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டார். என்ன நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க, நான் லீவு போட்டுட்டு போட்டோமா, திடீர்னு அப்படியே ஃபோன் பண்ணி எம்இ சாரை வர வச்சு, எம்இ சார் நீங்களே லீவு போடுறீங்களா, காஞ்சிபுரம் மாநகராட்சி வேலையே செய்ய தேவையில்ல அப்படின்ற மிரட்டுற தோனியில் எங்கள் எல்லா மாமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி அனுப்புறதுனால நாங்கள் அந்த கட்டண கொள்ளையை பற்றி பேச முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வெளியே இங்கே கண்டன குரல் எழுப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த 3 வருஷமாக அந்த கட்டண கழிவில் பெரிய அளவில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும்? நாங்கள் மாநகராட்சி ஆணையர்கிட்ட தான் அதை கேட்க முடியும். அதை கேள்வி கேட்க எங்கள் விடலை. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, இப்போ வச்சிடறேன் டெண்டரு, அப்போ வச்சிடறேன் டெண்டர்னு காலம் தான் தாத்துறாரு தவிர அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற விவரத்தை எங்களுக்கு எந்த விவரமும் தரலை. நீங்கள் போங்க சார், உடனே அது இலவச கட்டண கழிப்பிடன்னு எழுதி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் தவிர இதனால் நடந்த வரைக்கும் அந்த கட்டண கொள்ளையை பற்றி வெளியே பேசலை. சார் 2008 ஒரே ஒரு பாத்ரூம் மட்டுமே 18 லட்சம் ரூபாய் போயிருக்கு. இப்போ எங்களுக்கு அது டேட்டாவே இல்லையே எவ்வளோ லட்சம் போகுதுன்னு. இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு பஸ் ஸ்டாண்டோட எக்ஸ்பான்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வருன்றதை எங்களுக்கு அந்த டேட்டாவே தரலையே. தத்திரபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கும். இது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக அவர் போகிறதுனால இது எங்களுக்கு இந்த டேட்டாவை தரத்துக்கு தயங்குறாரு. கேட்டேன் சார் 10 ரூபா யூரின் போகிறதுக்கு 10 ரூபா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு 20 ரூபா, பேக்கேஜ் கணக்கில் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு பேக்கேஜ் சிஸ்டம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சார். மாநகராட்சியில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் மட்டுமே 3 கழிப்பறை இருக்குது. ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜர் பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் சன்னதி. காமாட்சி அம்மன் கோயில் எதிரில் இருக்கிற கழிப்பறை மூடியே இருக்கு. அது மாநகராட்சிக்கு 31/3/2024 டெண்டர் முடிஞ்சு அதே ஆளுங்களே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணி வருது. டெண்டர் முடிஞ்சு யார் இருக்கிறாங்களோ அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மாநகராட்சி வசூல் பண்ணுது. இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கலான்னு போகும்போது எங்கள் கவுன்சிலர்களை ஒருமையில திட்டி அசிங்கப்படுத்திட்டாரு.